எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தோட ஒரு அற்புதமான பகுதிக்குள்ள போக போறோம். அன்னையோட அருள அவளோட திருநாமங்கள் வழியா நாம உணரலாம் வாங்க. சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம் வாங்க. திவ்யா அன்னையோட நாமங்களை சில பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொன்னோட ஆழமான அர்த்தத்தையும் ரொம்ப நிதானமா புரிஞ்சுக்க போறோம். லலிதா சஹஸ்ரநாமம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல தேவியோட 1000 திருநாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு பேரும் அவளோட ஒரு குறிப்பிட்ட குணத்தை, ஒரு சக்திய நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. இப்போ நம்ம அதிலிருந்து ஒரு 25 நாமங்களை எடுத்துக்க போறோம். அதோட அதிர்வையும் அர்த்தத்தையும் நல்லா உள்வாங்கிக்கலாம். நீங்களும் மனச அமைதியா வச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து இந்த பயணத்துல வாங்க. சரி, நம்மளோட முதல் தொகுதி நாமங்களுக்கு போகலாம். அதோட உச்சரிப்பையும் ஆழமான அர்த்தத்தையும் கவனமா கேளுங்க. முதல்ல 676வது நாமம் பிரம்மானந்தா. அப்படின்னா என்ன? அவ பிரம்மத்தோட ஆனந்தத்துல, அந்த பேரின்பத்திலே எப்பவுமே மூழ்கி இருக்கிறவள்னு அர்த்தம். அடுத்து பலிப்ரியா, யாகத்துல கொடுக்கற பலிகளை விரும்பி ஏத்துக்கிறவள். பாஷா ரூபா, நாம பேசுற எல்லா மொழிகளோட வடிவமாவும் இருக்கிறவள் அவதான். பிருஹத் சேனா, அவகிட்ட ஒரு மிகப்பெரிய சேனை இருக்கு. பாவா பாவ விவர்ஜிதா, அதாவது இருக்கு இல்ல இந்த 2 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவள். சுகாராத்யா, ரொம்ப ரொம்ப எளிமையா அவள நாம வழிபடலாம். சுபக்கரி, அவ தன் பக்தர்களுக்கு எப்பவுமே நன்மையா மட்டும்தான் செய்வா. சோபனா சுலபகாதி, அதாவது பிரகாசமான எளிமையான பக்தி மார்க்கத்தால அவளை சுலபமா அடைய முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போற நாமங்கள் தேவியோட கருணையையும் அவளோட ஆட்சித்திறனையும் பத்தி சொல்லுது. வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். ராஜ ராஜேஸ்வரி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு மேலான ஆட்சியாளர் நம்ம அன்னதான். அடுத்தது ராஜ்யதாயினி, தன் பக்தர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறவ. ராஜ்யவல்லபா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆதிக்கங்களையும் பாதுகாக்கிறவ. ராஜதுர்பா, அவளோட கருணை எல்லாரையும் அப்படியே கட்டி போடும். ராஜபீட நிவேஷித நிஜாஸ்ரிதா, தன்னை நம்புனவங்கள ராஜ சிம்ஹாசனத்துல உட்கார வைப்பா. ராஜ்யலக்ஷ்மி, இந்த உலகத்தோட செழிப்பே அவதான். கோசநாதா, பிரபஞ்சத்தோட கருவூலத்துக்கே அவதான் தலைவி. சதுரங்க பல்லேஸ்வரி, 4 வகையான சேனைகளுக்கும் அவதான் தளபதி. சாம்ராஜ்யதாயினி, சாம்ராஜ்யத்தையே கொடுக்கிற சக்தி அவளுக்கு இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அன்னை கருணை மட்டும் இல்ல, அவ ஒரு பேரரசி, ஒரு ஆட்சியாளர். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான கடைசி தொகுதி நாமங்கள். இது அன்னையோட உண்மையான ஸ்வரூபத்தை, அதாவது அவ சத்தியம், ஞானம், ஆனந்தம் அப்படிங்கறத நமக்கு காட்டப் போகுது. சத்யசந்தா, அதாவது சத்தியத்தை மட்டுமே பின்பற்றுபவள். அடுத்து சாகரமேகலா, கடலையே தன் ஆடையாக உடுத்தியவள். என்ன ஒரு அழகான கற்பனை பாருங்க. தீக்ஷிதா, பக்தர்களோட நல்லதுக்காக எப்பவும் விரதத்துல இருக்கிறவ. தைத்திய சமனி, அசுரர்களை, அதாவது தீய சக்திகளை அழிக்கிறவ. சர்வலோக வசங்கரி, எல்லா உலகங்களும் அவளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சர்வார்த்த தாத்ரி, கேக்குற எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்கறவ. சாவித்ரி, இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியே அவதான். கடைசியா இந்த தொகுதியோட உச்சம் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த நாமம் சச்சிதானந்த ரூபிணி. இதோட அர்த்தம் அவ சத் சித் ஆனந்தம், அதாவது இருப்பு, உணர்வு, பேரின்பம்ன்ற இயற்கையை கொண்டவள். இப்போ இந்த நாமங்களையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அன்னை அப்படிங்கிற அந்த தெய்வீக சாராம்சம் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்த எல்லா நாமங்களோட மொத்த சாரமும் இந்த ஒரே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. சச்சிதானந்த ரூபிணி. அவ வெறும் ஒரு தெய்வம் மட்டும் இல்ல, அவளேதான் இருப்பு, அவளேதான் உணர்வு, அவளேதான் பேரின்பம். இந்த தத்துவத்தை ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள கொண்டு வந்து பாருங்களேன், எவ்வளவு ஆழமானது. இந்த தெய்வீக நாமங்கள் நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் எங்களோட ஞான கோஷ் சேனலோட நோக்கம். அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். எங்க கூட இந்த பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் அப்படிங்கிறது ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அதே சமயம் அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள் சீக்கிரமே வரப்போகுது. எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல்னு பல விஷயங்களை பத்தி தினசரி விளக்கங்களை நீங்க பார்க்கலாம்.
எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர்கிட்ட நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த விளக்க பிரகாசமா ஏத்தி வைப்போம். நன்றி.